Hi everyone, I am Shahul Amit from Honor Refilings Private Limited. Hi everyone, I am Ajit. అందరికి నమస్కారం. నా పేరు దేవరాజ్. என் பேர் கிருஷ்ணகாந்த். ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் பிரகாஷ். GST ஃபைலிங்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் இந்த கம்ப்ளைன்சஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த கம்ப்ளைன்சஸ் பண்ணுறதில்ல. Hi everyone, I am Shahul Amit from Honor Refilings Private Limited. நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Honor Refilingsல ஒரு அக்கௌண்ட் சீனியர் மேனேஜர் கம் டீம் லீடாக இருக்கேன். ஸோ எங்கள் டீம் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணேன். ப்ரோ, இப்போ நம்ம கம்பெனியில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ்லாம் தாண்டி மெயினான ரோல் வந்து இந்த ஃபைலிங்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஒரு கம்பெனிக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம இருக்கோம்ல, இந்த சர்வீஸ் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற போது லைக் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் எந்த கம்பெனியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கான கம்ப்ளைன்சஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து எவ்வளோ ஜென்யூனாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட வெண்டார்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க வந்து செக் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் வந்து உங்களோட ஃபைலிங்ஸ் எல்லாம் ஆன் டைமில் பண்ணுறீங்க, உங்களோட ஃபைலிங்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லை வந்து டிலேவாக பண்ணுறீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது எல்லாமே ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ GST ஃபைலிங்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் இந்த கம்ப்ளைன்சஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த கம்ப்ளைன்சஸ் பண்ணுறதில்ல, டிலேவாக பண்ணுறாங்க. GST ஃபைலிங்ஸ்லையுமே வந்து ஆன் டைமில் பண்ணுறதில்ல. நாட் ஒன்லி மந்த்லி ஃபைலிங்ஸ், TDSன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குவார்ட்டர்லி ஃபைலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி லைக் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு மேண்டேட்டரி கம்ப்ளைன்சஸ். ஸோ இது எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஈவன் தோ உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைன்சஸை வந்து நீங்கள் ஆன் டைமில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்ளைன்சஸை மிஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபர்தராக வந்து டிலேட் ஃபீஸு, டிலேட் பெனால்ட்டி, லேட் ஃபீஸ் அண்ட் இதே ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ROC ரிலேட்டடாக போகும்போது கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் போகிற அளவுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. லைக் ஒரு கம்பெனி வந்து ஃபர்தராக வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 2 திங்ஸ் தான். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து லோன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன் இதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைன்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் வராரு உங்களை அப்படின்னா லைக் அவர் வந்து ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இதில் பண்ணிட மாட்டார். ஸோ உங்களோட கம்ப்ளைன்சஸ் எல்லாமே ஆன் டைமில் பண்ணியிருக்கீங்களா, புக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேப்பர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் ஒரு இன்வெஸ்டர் உங்களை அப்ரோச்சே பண்ணுவார். இதுவே வந்து நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க பேங்க்கில் அப்படின்னா கம்பெனி வந்து எத்தனை இயர்ஸ் வந்து ஏஜிங் இருக்குன்றதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஆல் த பெண்டிங் கம்ப்ளைன்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைன்சஸ்ன்றது ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. இப்போ இதில் இந்த டெட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு மந்த் ஆன் மந்த் வருது, குவார்ட்டர்லி வருது, இயர்லி வருது, இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு டெட்லைன்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம், நமக்கு டஃப்பாக இருந்தாலுமே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அது எவ்வளோ முக்கியம்? டெட்லைன்ஸ்குள்ளே முடிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். லைக் டீம் வைஸ்னு நம்ம செக் பண்ணும்போது ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பிஃபோர் அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு எல்லா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஆர் மெயில் அண்ட் ஓவர் த டெலிஃபோன் கான்வர்சேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இது பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டெட்லைனுக்குள்ளே வந்து பண்ணுறதுனால கிளைண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் GSTன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டெட்லைன்ஸ்குள்ளே பண்ணுறதுனால நம்மளோட வெண்டார்ஸ்க்குமே வந்து அந்த டேக்ஸோட கிரெடிட்டை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். டிலேவாக ஃபைல் பண்ணுறதுனால அந்த கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் அந்த பர்டிகுலர் டைமில் எடுக்க முடியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் நம்ம சொல்கிறோம், அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் அந்த குவார்ட்டர் கம்ப்ளீட் ஆனோடனே சக்சீடிங் மந்த்தில் நம்ம ஃபைலிங் பண்ணியே ஆகணும். ஸோ இன்கேஸ் அதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு அந்த TDSோட கிரெடிட்டுமே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஐடி ஃபைலிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஐடி ஃபைலிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த ஆன் டைமில் அந்த ஃபைலிங்ஸை பண்ணி ஆகணும். லைக் அந்த டியூ டேட்க்கு முன்னாடி இந்த டியூ டேட்க்கு முன்னாடி பண்ணுறதுனால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவருக்கு ஒரு TDS அமௌண்ட் அவைல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளோ சீக்கிரம் ஒரு டியூ டேட்குள்ளே பண்ணுறாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவருக்கான அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கான TDS அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். த சேம் டைம் வந்து ஒருத்தர் வந்து டிலேட் ஃபைலிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாஸஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கம்பெனி லாஸில் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து டிலேட் ஃபைலிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸையுமே இது பண்ண முடியாது. ப்ரோ, ஹவ் யூ ஃபீல் யுவர் செல்ஃப் அட் Honor? ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் சீனியர் மேனேஜராக நான் இங்கே இருக்கிறதுனால ஸோ என்னோட ரோலுமே வந்து இங்கே நாட் ஓன்லி அந்த பர்டிகுலர் இதில் இல்லாமல் ஸோ நான் ஒரு என்டர்பிரைனராகவும் நான் என்னை ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஒர்க்கிங் அண்டர் Honor Groups. தேங்க்யூ. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம GST இன்கம் டேக்ஸ் TDS ரிலேட்டடாக ஃபர்தராக என்ன அப்டேஷன்ஸ் அண்ட் கொரிஸ்ன்றதை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.
बाय। हाय एवरीवन, मेरा नाम शाहुल हमीद है। मैं आनूर ई-फाइलिंग्स प्राइवेट लिमिटेड में सीनियर अकाउंट्स मैनेजर है। मेरा टीम इधर पे है, वो उनका इंट्रोड्यूस करता है। Hi everyone, I am Ajit, Honor e-filing staff, Senior Accounts Executive. I am handling GST filings, accounts bookkeeping and income tax filing, TDS filings. అందరికీ నమస్కారం. నా పేరు దేవరాజ్. నేను ఆనర్ ఈ ఫైలింగ్లో అకౌంట్స్ ఎగ్జిక్యూటివ్గా పనిచేస్తున్నాను. నేను ఇక్కడ జిఎస్టీ రిటర్న్స్, ఐటీ రిటర్న్స్, బుక్ కీపింగ్స్ మిగతా వర్క్స్ అని చేస్తున్నాను. என் பேர் கிருஷ்ணகாந்த். ஆனூர் ரீஃபைலிங்கில் சீனியர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இங்கே ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ், மந்த்லி புக் கீப்பிங் இதெல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். Hello everyone, my name is Prakash. I am working as senior accountant at Honor e-filing Private Limited. I have experience in handling accounting operations, GST compliance, TDS filing and financial record maintenance.